சென்டம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது என்னன்னா நம்மளுடைய முச்சங்கங்கள். சரிங்களா? நம்ம இந்த முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டு வினாக்களில் பல முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த முச்சங்கங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழுக்காக 3 சங்கங்கள் இருந்துச்சு. இந்த 3 சங்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தவர்கள் பாண்டியர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அதுல முதல் சங்கம் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தென்மதுரையில இருந்திருக்கு. இடைச்சங்கம் வந்து கபாடபுரத்திலையும், கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரையிலையும் இருந்திருக்கிறது. இதுல முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை வந்து அந்த முதற் சங்கத்தை நடத்தி இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இடைச்சங்கமாக இருந்ததை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தவர்கள் யாருன்னா வெண்டேர் செடியன் முதல் முடத்திருமாறன் வரை இந்த சங்கத்தை நடத்தியிருக்காரு. மூன்றாம் சங்கத்தை, அதாவது கடைச்சங்கத்தை நடத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன் முதல் முக்கிர பெருவழுதி வரைக்கும் இந்த சங்கங்களை நடத்தியிருக்காங்க. இந்த முச்சங்கங்கள், அதாவது இந்த சங்கங்கள் இருந்த காலத்தை தான் வந்து நம்ம சங்க காலம்னு சொல்றோம். இந்த சங்கங்கள் இருந்த காலத்துல தோன்றிய இலக்கியங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் இதற்கு முன்பும் பல்வேறு சங்கங்கள் இருந்ததாக சொல்றாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.